விவசாயியுடைய பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை, விவசாயம். இனி இந்த பகுதியில் எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்பதிலே முதலாக உங்களோடு சேர்ந்து நான் பணியாற்றுவேன். நீங்களாக போராடிட்டு இருக்கிறேன். உங்களில் ஒருவனாக இருந்து இந்த பணிகளை நான் மேற்கொள்வேன். ஏன்னா எல்லாம் பார்த்தாச்சுங்க. இப்போ பெருந்துறை பக்கம்லாம் பார்த்துட்டு நம்ம பாவமாக இருக்குது. எல்லாமே காங்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒன்றுமே விவசாய நிலங்கள், அதே போல் திருப்பூர்ந்து வர சாயத்திட்ட தண்ணீரில் எங்கேயுமே ஒன்றும் பயன்படுத்த முடியல. மாடெல்லாம் தண்ணியை குடிக்க முடியாது. ஆடு மாடுகள், விவசாய நிலங்கள்லாம் பாலடைந்து விட்டது. இதெல்லாம் நம்ம கண்கூடாக பார்க்கணும். ஆகவே தான் இதை தெளிவாக நம்முடைய பகுதியில் இன்றெல்லாம் என்றைக்கும் வரக்கூடாது என்பதிலே உங்களோடு இருந்து நான் அந்த அக்கறையாக அந்த பணிகளை ஆற்றுவேன். அதற்கு அமைச்சரும் அதற்கான பதிலை முதலமைச்சர்கிட்ட கட்டளை ஏற்று அந்த பணிகளை நிறைவேற்றி இருக்கிறார். நீங்களாம் போய் பார்த்தீங்க. உங்களோடய ஒரு 10 நிமிஷம் டிஸ்கஸ் பண்ணாங்க, பேசி என்ன ஏதுன்னு அப்சர்வ் பண்ணாங்க. அசம்பிளி நடந்துருக்கு. உங்களுக்காக தான் மேலே அப்பாயின்மெண்ட்டுக்கு வந்தாங்க. அவர் மறுபடியும் கீழே வந்துட்டார். ஏன்னு சொன்னீங்கன்னா, அதனால் விவசாயிகளை அவருடைய கோரிக்கை என்ற உடனேயே வர சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். அவருடைய நேர்ம உதவியாளர் தான் எங்கிட்ட பேசினார். நீங்கள் வர்றதுக்கு முன்னால் ஒரு வீட்டிலேருந்து பேசிட்டு போகணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வேணுங்க அப்படின்ட்டு. சரிட்டு அவர் என்னையும் போட்டு விட்டார். அவர் வர்றாங்கிற மாதிரி. அப்புறம் சொன்னேன், விவசாயிகள் மட்டும் வர்றாங்க, முக்கியமான விவசாயிகள். அவங்க மட்டும் இல்லை, அவங்க கூட பின்னால் நிற்கிறீங்க. ஒரு 10,000 விவசாயிகள் இருக்கின்றவர்கள் தான் அதில் இணைந்து அங்கே வருகிறான்னு சொன்னேன். சரின்ட்டு அப்புறம் பார்த்தாங்க. எல்லாம் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் கீழே வந்தீங்க. அதுக்கப்புறம் கலெக்டர் பேசுறதுக்கு நீங்களும் இருந்தீங்க. அப்போயே ஸ்பீக்கர் ரூம்லேருந்து கலெக்டர் போட்டு இமீடியட்டாக ஃபைலை புட்டப் பண்ணி அனுப்பிச்சு சொன்னான். அவரும் கரெக்டாக ப்ராப்பராக வந்துருச்சுங்க. ஃபைல் வந்தாச்சு. அந்த விளக்கத்திலேயே கலெக்டர் இது சாயப்பட்டறை தண்ணீர் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இது மறுபரிசீலனை செய்து அதை உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அவரும் அனுப்பிச்சிருக்கிறார். அதுவும் வந்துருக்கு. அந்த ரிப்ளைலே இருக்கு. அந்த ரிப்ளை உங்களுக்கு எல்லாம் காப்பி விட்டு அனுப்புகிறோம். அதில் எனக்கு என்ன அஜெண்டாவில் கொடுத்தாங்கிறது. எப்படின்னா, ஒரு கவனிப்பு கொடுத்த உடனேயே நாங்கள் அதை முன்மொழிவோம். முன்மொழிஞ்சதுக்கு பிறகு விவர அறிக்கை அங்கே வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு 10 பக்கம் இருக்குது. அது டீட்டெயிலாக கொடுத்துட்டாங்க. அதில் இனிமேல் நீங்கள் கவலையே பட வேண்டியதில்லை, போராட தேவையில்லை. உங்கள் உணர்வுகள் போராமலே வெற்றி பெற்று இருக்கிறது. அதுதான் முக்கியம். ஆகவே நீங்கள் கவலைப்பட வேண்டியது. இனி எந்த காலத்தில் நம்முடைய பவானி ஆற்றில் எந்த சாயப்பட்டறை இதெல்லாம் வராது. இனி அதற்கப்புறம் பண்ண வேண்டிய வேலை இருக்குது நிறையா. இந்த கழிவு நீர்லாம் நிறைய போயிட்டு இருக்குது. சாக்கடை அதை சரி பண்ணணும். அதுக்கு கவர்மெண்ட்டில் சொல்லி பண்ணணும். அதெல்லாம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஃபண்ட் ஒதுக்கணும். அதுக்கு ரீசர்க்கிள் பண்ணுறதுக்கு இப்போ சத்தியமூர்த்தியும் பண்ணாங்க. அது சக்ஸஸ் ஆகலை. ஒன்றுமே ஃபெயிலியர் தான். அது எல்லா இடத்துலையும் அது பண்ணி ஆகணும். அது பண்ணினா அதை விட மோசமாயிடும். பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிற போது ட்ரைனேஜ் வாட்டர் கீழே வரும்போது அதற்கு அடுத்த நடவடிக்கை மேற்கொள்ளலாம். இந்த பிரச்சனை இதோடு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. 10 நாட்களுக்குள் உங்களுடைய அனுமதியை பெற்று உங்களிடத்தில் அந்த அரசுடைய நிலையை உங்களிடத்தில் எடுத்துச் சொல்லும் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வந்திருக்கிற உங்கள் முயற்சி தான் அது வெற்றி பெற்றது. அதில் எல்லாருடைய முயற்சி தான். கடுமையான போராட்டம். இதில் எப்படி வெற்றி பெறப் போகிறோம் என்பது தொடர்ந்து போராடி கொண்டே இருந்தீர்கள். வெற்றி உங்கள் கையில் இன்றைக்கு கிடைத்திருக்கிறது. அனுமதி ஒரு 15 நாட்களுக்கு உங்கள் கையிலே கிடைக்கும். ஆகவே அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அதை பெற்று உங்களிடத்தில் ஒப்படைப்பேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் உணர்வால் இன்று இந்த பவானி ஆற்றின் கரை ஓரத்தில் இருக்கின்ற எந்த சாய தொழிற்சாலையாக இருந்தாலும் மற்றும் சுத்திகரிக்கப்பட்டு தண்ணீர் வெளியே விட வேண்டும். அதே நேரத்தில் சாக்கடை தண்ணீராக இருந்தாலும் கூட அதற்கும் நாங்கள் முடிவுகள் மேற்கொள்ள இருக்கிறோம். ஒன்றின் பின் ஒன்றாகத்தான் அதை செய்ய இயலும். அது மக்களுடைய பிரச்சனை இருக்கிறது இணைந்து. அரசு அதற்காக நிதிகளை ஒதுக்குவதற்கும் தயாராக இருக்கிறார்கள். அந்த முயற்சியை நாம் மேற்கொள்வோம். ஏனால் சுற்றுச்சூழலை பொறுத்தவரையிலும் ஆண்டுக்கு அதற்கு வருகிற நிதிகள் ஒரு 50 கோடி ரூபாய் வருகிறது. அது சின்ன சின்ன பிளான்ட் போடுறதுல ஒரு பெரிய கஷ்டங்கள் இருக்காது ரிவர் பாண்டில். அதற்கு முயற்சிகள் மேற்கொள்வோம். இப்போது 41 கோடி ரூபாய் 2வது ட்ரீட்மெண்ட் பிளான் போடுவதற்கு பெருந்துறையில் இது முயற்சிகள் மேற்கொண்டு வேலைகள் துவங்கப்பட்டிருக்கிறது. இந்த சாயப்பட்டறை தொழிற்சாலை இங்கே வருகின்றவர்களே அங்கே செல்லலாம். அவர்களுக்கு தேவை 15,65,000 லிட்டர் தண்ணீர். அதை ரீசர்க்கிள் பண்ணியதற்கு பிறகு 45,000 லிட்டர் தண்ணீரை தான் வெளியே விடுகிறார்கள் என்கிறார். அங்கேயே அதை வாங்கிட்டு அங்கே விட்டுடலாம். 1 லிட்டர் 75 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க தண்ணீர். அங்கே காவிரி ஆற்று தண்ணீரே கொடுக்குறார்கள். அதை பயன்படுத்தி அங்கேயே இருக்கிற ட்ரீட்மெண்ட் பிளான்லேயே கொண்டு விடலாம். அதற்கும் அவர்கள் எந்த முயற்சியும் மேற்கொள்ளவில்லை. உங்கள் போராட்டத்திற்கு பிறகு எந்த பணியும் துவங்கவில்லை.
காம்பவுண்ட் வால் மட்டும்தான் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் தெளிவாக அவங்களாம் வீடியோ எடுத்து எங்கிட்ட காட்டினாங்க. இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போயிட்டு வந்ததுக்கப்புறம் எங்கிட்ட பர்சனலாக காட்டினார். அதை பற்றி நீங்கள் அச்சப்பட தேவையில்லை. உங்கள் முயற்சி வெற்றி பெற்றிருக்கிறது. என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே வருகின்றிருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை கோடான கோடி நன்றி மலர் உங்கள் பாதங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. பேரவைத் தலைவர் அவர்களை விவர அறிக்கையை நான் படித்து பார்த்தேன். அது பல்வேறு நிலைகளிலே அந்த தொழிற்சாலை இயங்குவதற்கு தடையில்லா சான்றிதழை முதல் கட்டமாக பணிகளை துவங்குவதற்காக அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பல்வேறு விளக்கங்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2014 அந்த தொழிற்சாலை பவானி டெக்ஸ்டைல் ப்ராசஸ் மில் என்று சொல்லப்படுகிற அதற்கு மின் துண்டிக்கப்பட்டது என்றும் அதற்கு பிறகு செயல்படுவதற்கு ஆலைக்கு அனுமதி இல்லை என்றும் 22 அங்கே கூறப்பட்டது உயர்நீதிமன்றத்துடைய தீர்ப்பு என்பதையும் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நான் அமைச்சர் இங்கே இருக்கிற அரசிடத்தில் எடுத்துச் சொல்வது, இந்த சாய தொழிற்சாலை இங்கே வருகின்ற போது ஏறத்தாழ 1,68,000 மீட்டர் 15,68,000 மீட்டர் தண்ணீரை பயன்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறது. அதில் ப்ராசஸ் செய்ததற்கு பிறகு 45,000 லிட்டர் தண்ணீரை வெளியேற்றுவதற்கும் அனுமதி பெறுவதற்காக அவர் அந்த அனுமதியை பெற்றிருக்கிறார்கள். ஆக அப்படி வருகின்ற போது ஏறத்தாழ 49 நீரேற்று நிலையங்கள் இந்த ஆற்றிலே இருக்கிறது. 40 லட்சம் மக்கள் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். விவசாய நிலங்கள், கால்நடைகள், குடிநீர் போன்ற பல்வேறு நிலைகள் நின்று பார்க்கின்ற போது அது நச்சுத்தன்மை ஏற்படுகிற போது அதை குடிநீரை பயன்படுத்த இயலாது, விவசாயத்தையும் பயன்படுத்த இயலாது. ஆகவேதான் இதையெல்லாம் உடனடியாக முன்னனுமதி வழங்கப்பட்டிருக்கிற அந்த ஆலைக்கு உடனடியாக அதை ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான் விவசாயியுடைய கோரிக்கை, குடிநீர் பெறுகின்ற ஏழை எமக்குடைய கோரிக்கை என்பதையும் நான் இந்த நேரத்தில் வலியுறுத்த விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் மதிப்பிற்குரிய அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல இந்த பவானி டெக்ஸ்டைல்ஸ் நிறுவனம் 1984 ஆண்டு துவங்கப்பட்டதிலிருந்து பல்வேறு நிலைகளை சந்தித்து இன்றைக்கு இந்த பிரச்சனைகள் வந்திருக்கிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர்கள் அரசனுடைய அல்லது மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய இசைவாணையை பெற்று விரிவாக்கத்திற்கு சென்றிருக்கிறார்கள். இந்த நீண்ட நெடிய காலங்களில் பலமுறை அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. இறுதியாக அவர்கள் கோர்ட்டுக்கெல்லாம் சென்று அதற்கு பிறகும் கூட இறுதியாக அவர்களுக்கு அந்த இசைவாணை வழங்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் செங்கோட்டையன் அவர்கள் இந்த மன்றத்திலே அதை ஒரு கேள்வி வாயிலாகவும் எழுப்பி இதற்கு உடனடியாக தீர்வு காணக்கூடிய வகையில் அந்த இசைவாணைகளை ரத்து செய்து விரிவாக்கத்திற்கான எந்தவிதமான இசைவினையும் அளிக்கக்கூடாது என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதனை ஒட்டி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்களும் அங்கே பல போராட்டங்களை நடத்தி கொண்டிருப்பதும் அரசினுடைய கவனத்திற்கு வந்திருக்கிறது. நம்முடைய மாண்புமிகு வீட்டு வசதி துறையினுடைய அமைச்சர் அண்ணன் முத்துசாமி அவர்களும் அது குறித்து என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வந்திருந்தார்கள். அந்த பவானி பகுதி, அந்த ஆற்றினுடைய கரையிலே இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள் அவர்களும் முக்கியமானவர்களெல்லாம் வந்து நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நேரிலே சந்தித்து இந்த பிரச்சனையை அவர்களிடத்தில் எடுத்து சொன்னபோது முதலமைச்சர் அவர்கள் ஒன்றை மிக உறுதியாக அவர்களிடத்தை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த காலகட்டத்திலும் அந்த விவசாயிகள் அவர்களுக்கான விளைநிலங்களோ பாசனங்களோ பாதிக்கப்படாத வகையில், அதே போல் அந்த குடிநீர் வழங்குவதிலும் எந்த விதமான சூழ்நிலையிலும் பாதிப்பு வராத வகையில் அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்பதை தெரிவித்திருக்கிறார்கள். இதுவரை அங்கே விரிவாக்கத்திற்கான எந்த விதமான பணிகளும் துவங்கப்படவில்லை. நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கே கூறியிருப்பதைப் போலவும் விவசாய பெருங்குடி மக்களுடைய நலனை கருதியும் அரசினுடைய சார்பிலே விரைவிலே ஒரு தொழில்நுட்ப குழுவினை அங்கே அனுப்பி அந்த தொழில்நுட்ப குழுவினுடைய பரிந்துரையை பெற்று நான் அந்த மன்றத்திலே அவர்களுக்கும் தெரிவிப்பேன், விவசாய பெருங்குடி மக்களுக்கும் தெரிவிப்பேன். அந்த ஆலைக்கான நீங்கள் விவசாய பெருங்குடி மக்கள் மகிழத்தக்க அளவிலே உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவிலே, குறிப்பாக இந்த பிரச்சனையை தொடர்ந்து இந்த அவைக்கு தெரிவித்திருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் செங்கோட்டையன் அவர்கள் அது குறித்து அவர்களும் மகிழத்தக்க அளவிலே நடவடிக்கைகளை நிச்சயமாக அரசு மேற்கொள்ளும். மாண்புமிகு உறுப்பினர் கே. செங்கோட்டையன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வீட்டுவசதித்துறை அமைச்சர் அவர்கள், நிதித்துறை அமைச்சர் அவர்கள், முதலமைச்சர் அவர்களையும் விவசாயிகள் சந்தித்து இதற்கான பாதிக்கப்படுகிற நிலைகளை
எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள். அதற்காக அமைச்சர் அவர்கள் நல்ல செய்தி வரும் என்று குறிப்பிட்டார்கள். நல்ல செய்தி வருகிற போது அந்த ஆணையை சார்ந்தவர்கள் வழக்கு மன்றத்திற்கு சென்று விடக்கூடாது. அப்படி செல்லாமல் இருப்பதற்கு கேவியட் ஒன்றை அரசின் சார்பாக போட வேண்டும் என்பதையும் நான் இந்த நேரத்திலே வலியுறுத்த விரும்புகிறேன். அதே போல அடையம்பாளையம் என்ற இடத்தில் இதுபோன்ற பவானி சாகர் ஆற்றின் வழியில் இருக்கின்ற சாயப்பட்டறையினுடைய நீர்கள் வருகிறது என்று நம்முடைய AK செல்வராஜ் அவர்களும் அதை பார்த்து அதற்கு பிறகு ஆய்வு செய்ததற்கு பிறகு அங்கே சுற்றுச்சூழல் துறையின் மூலமாக ஆய்வு செய்கின்ற போது அதிலே சாயப்பட்டறை தண்ணீர் இருக்கிறது என்று அதற்கு மேலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதையும் பண்ணாரி அவர்களும் குறிப்பிட்டார்கள். அதற்கு ஒரு பெரிய போராட்டமே நடைபெற்றது. ஆகவே சாயத்தண்ணியை பொறுத்தவரையிலும் ஆற்றை விடாமல் இருப்பதற்கு முழுமையாக இந்த அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதை உங்கள் மூலமாக வலியுறுத்தி மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் செங்கோட்டையன் அவர்கள் சொன்னதைப் போல அது நல்ல செய்தியாக அமைய வேண்டும் என்கின்ற காரணத்தினால்தான் நான் சட்டமன்றத்திலே நேரடியான ஒரு அறிவிப்பினை வெளியிடவில்லை. என்றால் சட்டமன்றத்திலே நான் லீடிங்காக ஒன்றை சொல்லிவிட்டால் நாளைக்கு அவர்கள் நீதிமன்றத்திற்கு செல்கிற போது அது பிரச்சனைக்குரியதாக இருக்கக்கூடும் ஒரு வாய்ப்பு வந்துவிடும். எனவேதான் ஒரு தொழில்நுட்ப குழுவை அனுப்பி அவர்களுடைய பரிந்துரையில் நாம் நடவடிக்கைகளை மேற்கொண்டால்தான் அது சரியான முறையில் இருக்கும். கேவியட் போடுகின்ற போது நிச்சயமாக சட்ட வல்லுநர்களை நீங்கள் குறிப்பிட்டவாறு நாம் ஆராய்ந்து, ஏனென்றால் அதுக்கு எந்த விதமான ஒரு காஸ்ட் ஆஃப் ஆக்ஷன் இதுவரை வரவில்லை. நாம் ஒரு நடவடிக்கை எடுத்து அதுக்கு பிறகு அவர்கள் நீதிமன்றத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலை வந்தால் நாம் அதற்கு முன்பாக கேவியட் நிச்சயமாக போடுவதற்கான நடைமுறைகளை நாம் பார்க்கலாம். பொதுவாக நம்முடைய மேட்டுப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் திரு செல்வராஜ் அவர்கள் குறிப்பிட்டதைப் போலையும் மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய சாயப்பட்டறை கழிவுகளை குறித்தும் அரசு முழுமையாக கவனத்திலே கொண்டிருக்கிறது. எந்த இடங்களிலும் சாய கழிவுகள் ஆற்றிலே கலந்து ஆற்று நீரை மாசுபடுத்தக்கூடிய இந்த செயலை அனுமதிக்க முடியாது. அதற்கு உரிய நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று நான் நம்முடைய மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளுக்கு அறிவுரை வழங்கியிருக்கிறேன். விரிவான விவரங்களை மானிய கோரிக்கை விவாதத்தின் போது நான் அதில் தெரிவிக்கிறேன்.